ஜனத்துக்கு நடந்ததெல்லாம் அற்புதங்க. வாழ்க்கை வனாந்தரன் சொல்லாதம்மா, வனாந்தரத்துல தான் எண்ண முடியாத அற்புதங்களை ஆண்டவர் செய்வார், அதிசயங்களை நடத்துவார். புதிய ஏற்பாட்டில் சில குடும்பங்கள் இருந்தது. அந்த குடும்பம் இயேசு வசிக்கிற ஒரு குடும்பம். ஒரு மனிதன் இருந்தான், அவன் ஆயக்காரன். அவன் வாழ்க்கையே சரி கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் சொன்னா, எல்லாம் என்னங்க கம்யூனியனுக்கு வந்திருக்கிறேன், ஆனால் இன்னும் என்கிட்ட விட முடியாத சில பாவெல்லாம் இருக்குது, என்ன பண்ணுறது, விடணும்னு நினைக்கிறேன் விட முடியல. அப்படி இருக்கிறீங்களா? சிக்கல் இங்கே தான். தேவதூதர்கள் போல இருக்கிறோம். வீட்டில் போனால் வாயிலிருந்து பறக்கும் பாருங்க, அந்த அனல் பறக்கும் வார்த்தைகள், அது எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. அங்கே வேற வேஷம். ஓகே, ஆண்டவர் இயேசு எந்த வீட்டுக்குள்ள போனாரோ எல்லா வீட்லையும் மாற்றங்களை கொண்டு வந்தார். சொல்லுங்க, இயேசு என் வீட்டுக்குள்ள வந்தா மாற்றங்கள் நடக்கும். உங்க வேலை என்ன தெரியுமா? அவரை எவ்ரிடே இன்வைட் பண்ணணும். ஜீசஸ் வாங்கப்பா, காலையில வாங்கப்பா, ராத்திரி எங்க கூட தங்கி இருங்கப்பா. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எங்கேயாவது போய் என்ன தேடுங்க அப்படிலாம் இல்லை, அவர் பிரத்யட்சமாய் தரிசனமா இருந்தார். இன்னைக்கு உங்க வீட்டில் நீங்க செய்ய வேண்டியது இயேசுவை உங்க வீட்டில் இருக்க வச்சிடணும். அதான் நீங்க செய்யறது. காலையில எழும்பி கர்த்தரை நல்லா துதிக்கணும். இங்க 2 புக்ஸ் இருக்குது. ஸ்தோத்திர பலிகள் அப்படின்னு ஒரு புஸ்தகம், ஜீசஸ் 1000 ஒரு புஸ்தகம். அந்த புக்கை வாங்கிட்டு போய் வீட்டில் டெய்லி காடை ப்ரைஸ் பண்ணுங்க. ஆண்டவரே உங்களை துதிக்கிறப்பா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறப்பா, உங்க பிரச்சனையை வீட்டில் வரட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் போது இயேசு வீட்டுக்குள்ள வருவார். சகைவன் வீட்டுக்குள்ள வரும்போது அவனோ ஒரு பாவி. எல்லாரும் சொன்னாங்க, இவன் வீட்டுக்கு எதுக்கு இயேசு போறாரு? அந்த பாவி வீட்டில் மாற்றம் வந்தது. இயேசு வந்தா மாற்றம்.